காங்கிரஸ் கேட்கும் 36 தொகுதிகள். நெருக்கடி நிலைகள் திமுக இருக்கிறதா? என்ன முடிவு எடுக்க போறாரு ஸ்டாலின்? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். வருகின்ற 2026 சட்டசபை தேர்தல் தமிழ்நாட்டிலேயுமே ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது. தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில அனைத்து கட்சிகளுமே தனது கூட்டணிகளை உறுதி செய்யும் நடவடிக்கையில முழுமையா ஈடுபட்டு வராங்க. வலுவான கூட்டணி என சொல்லப்பட்டு வந்த திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில கடந்த சில மாதங்களாகவே விரிசல் விழுந்ததா விமர்சித்து வராங்க. காங்கிரஸ் நிர்வாகியான பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜயை நேரில் சந்திச்சு பேசியது அரசியல் வட்டாரத்துல மிக பெரும் பேசு பொருளாவே பார்க்கப்பட்டுச்சு. இதற்கு மேலும் காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி அமைக்க மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் பல்வேறு கட்ட தகவல்கள்லாம் நாளுக்கு நாள் வெளியாகி வருது. அதை தொடர்ந்து விஜயின் ஜனநாயகம் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழக்கு விவகாரத்துல காங்கிரஸ் எம்பிக்கள் விஜய்க்கு சாதகமா தங்களது சமூக வலைதள பக்கங்கள்ல கருத்துலாம் தெரிவிச்சுட்டு வராங்க. இதற்கு மேலும் ஆதரவு தெரிவிக்கும் வகையில ராகுல் காந்தியும் தனது சமூக வலைதள பக்கத்துல ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவித்து மோடியை நேரடியாவே டாக் செய்து வச்சிருக்காங்க. இதுதான் திமுக தரப்பினரை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு. இதை தொடர்ந்து திமுகவினர் சிலர் காங்கிரஸ் எம்பிக்களை சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. மாறி மாறி இரு கட்சியினரும் சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விமர்சித்து வந்த நிலையில எரிச்சலடைந்த காங்கிரஸ் மற்றும் திமுக மேலிடத்துல இருந்து தலைமையின் தரப்புல இனி யாரும் கூட்டணி குறித்து பொதுவெளியில பேசக்கூடாது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டாங்க. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்ல, தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி டெல்லிக்கு சென்றிருக்காங்க. இதை தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் தரப்புல இருந்து 36 தொகுதிகளும் 3 அமைச்சர்களும் கேட்டு உள்ளதாகவும், ஆனா திமுகவின் தரப்புல இருந்து 30 தொகுதிகளும் 3 அமைச்சர்கள் கொடுக்க முடிவு செய்யப்பட்டு உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலைப்பாடுல காங்கிரஸ் மேலிடம் சமரசம் செய்து கொள்ள தயாரா இல்லை எனவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கவே 36 தொகுதிகள் கேட்டு திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதா அரசியல் விமர்சகர்கள்லாம் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே சுமூக தீர்வு ஏற்படுகிறதா, இல்ல நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி வைக்கப் போகிறதா என்பது அரசியல் விமர்சகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பையை ஏற்படுத்தியிருக்கு.